ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா மசாலா சுண்டல். இது என்னங்க ரோட் சைட் ஸ்டைலுங்கலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது எங்கள் அம்மாவுடைய ஓன் ப்ரிப்ரேஷன். ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட செஞ்சு அதில் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சைமிளகா அதெல்லாம் மேலே அப்படி தூவி லைட்டாக அப்படி தூவி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். முதல்ல ஒரு கப்பு மூக்கடலையை வந்துட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு 2லேருந்து 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி, அப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல்லு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 1-2 இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் அப்புறம் சோம்பு 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒயிட் பிளேட் வந்து ஜஸ்ட் டாப்பிங்காக, அதாவது சுண்டல் சமைச்சு முடிச்சிட்ட பிறகு அது மேலே தூவுறதுக்காக நான் அந்த ஒயிட் பிளேட்லேயே வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன கடாயில் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச சோம்பு போட்டுக்கோங்க. ஆக்சுவலி எண்ணெய் ரொம்ப காயலை, அதனால தான் இந்த மாதிரி நுர வருது. நீங்கள் நல்லா காய வச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பூண்டு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிட்ட பிறகு வெங்காயம் போட்டுக்கோங்க. நுரைய வரக்கூடாது, நான் கொஞ்சம் சீக்கிரமாக போட்டேன், அதான் பிரச்சனை. இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தளவு வதங்கிட்ட பிறகு இதில் இப்போ நீங்கள் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பழுத்த தக்காளி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறது. நீங்கள் காயாக இருக்கிற அதாவது கொஞ்சம் பாதி காயாக இருக்கிற தக்காளிலாம் போட்டு என்னடா டேஸ்ட் வரலையேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின்னு இருக்கு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் தூவிக்கோங்க. தூவிட்டு கலரிடுங்க. வச்சாச்சு. கொஞ்ச நேரம் கழித்து இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்டாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த சென்னா வந்துட்டு நீங்கள் குக்கரில் வேக வச்சுருப்பீங்களா, அந்த தண்ணியை எடுத்து ஒரு கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. 1லேருந்து 1.5 கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா சுட சுட தண்ணி, இல்லை நார்மல் சுடு தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக சொல்கிறேன். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள். இதில் நான் எப்போவுமே இந்த மிளகாத்தூள் போடுறேன்னா அதில் இந்த தனியாத்தூளும் கலந்து தான் இருக்கும். ஸோ 2 கலந்து 3 ஸ்பூன்ஸ். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு வந்துட்டு உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தாங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும் கம்மியாக வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நல்லா கொதித்து வந்துச்சு. பார்த்திங்கன்னா லைட்டாக நல்ல ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் விட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போது நான் ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அது என்னோடய டச். அம்மா இதை போட மாட்டாங்க. பட் இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால் வந்து 1 ஸ்பூன் சேந்தாப்பில் கடலை மாவும் கார்ன்ஃப்ளவரும் தண்ணியில் கரைச்சி எடுத்து ஊற்றிக்க போகிறேன் நான். இப்போது இது ஆப்ஷனல் தான், இது இல்லாமலும் நம்ம பண்ணலாம். நல்லா கலந்துடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வேக வச்ச இந்த மூக்கடலையை போட்டு கலந்துக்கலாம். இந்த மூக்கடலையை போட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் கொதிக்கட்டும். 3 நிமிஷம் கொதிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரளவு திக்னஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு சின்ன கப்பில் போட்டு அது மேலே பொடி பொடியாக நறுக்குன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு மேலே லைட்டாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு அருமையான மசாலா சுண்டல் வீட்லேயே ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.
இந்த மசாலா சுண்டல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அழுத்தி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.